ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. வரேங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ ஒர்க்குங்களா? ஆமா ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ 5.1 ஆம்புங்களா? ஆமா ப்ரோ 5.1 தான். என்னங்க ப்ரோ கஸ்டமர் ஆர்டருங்களா இல்ல? கஸ்டமர் தான் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ காம்பினேஷனு பவர் ஆம்பு எஸ்டிகே 414 இருக்கு. 4 1 4 1 9 1 ப்ரோ. ஓ. இதுதான் ஓகேங்க போட ப்ரோ போறோம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. பரவாயில்ல. 4 1 9 1 வந்து பாத்தீங்கன்னா சென்டருக்கும் சப்ஜெக்டும் கொடுக்குறோம் ப்ரோ. சரி சரிங்க. 4 1 4 பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் கொடுக்குறோம் ப்ரோ. ஓ. ஓகேங்க ப்ரோ ஓகேங்க ப்ரோ. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்று ஒன்று சப் சென்டருக்கு 419. ஆமா ஓகேங்க ப்ரோ ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ என்ன ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்குறீங்களா? ஆமா ப்ரோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ம். இதுக்கெல்லாம் எல்லாம் ஹோல் போடணும், இந்த பவர் சப்ளை டிசிபி. தனித்தனியாக ஹோல்ஸ்லாம் இப்போ போடலன்னு அப்போ நீங்கள்? ஆமா ப்ரோ. போடல ப்ரோ. ம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுல ஒரு தலைவலியான வேலை. என்ன ப்ரோ ஐசி இந்த ஆனா ஊனா போயிடுதா? இல்ல ப்ரோ ஐஸ்ல எதுவும் போடல ப்ரோ. இதுல ம். ஒரு கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா அந்த பவர் சப்ளை டிசிபி டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சால்டரிங் பண்றோம் பாத்தீங்களா. ஆமாங்க. அதான் ப்ரோ. நம்ம பத்த வச்சுட்டு நம்ம இதுல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது ட்ராக்கு கட் ஆயிடுது ப்ரோ. ஓ புரியுதுங்க ப்ரோ புரியுதுங்க. ஆ. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய அந்த செகண்டரிய இந்த கம்பியை ஆஹ் ஆமா ப்ரோ. எனாமல் எடுத்துட்டு இங்கே சால்டர் பண்ணிட்டு. சால்டர் பண்ணிட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே ட்ராக் அப்படியே கட் ஆயிடுது ப்ரோ. அதான் ப்ரோ ஒரு இருக்கிறதுல தலைவலியான வேலையா இருக்கு. உங்களுக்குன்னு நம்ம இல்லைங்க ப்ரோ, எனக்கு அப்படிதான் இருந்தது ஆரம்பத்தில். ஆஹ் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். விடுங்க, அது நம்ம மாற்று வழி எதுவும் இருந்தால் பண்ணிக்குவோம். ஆமா ப்ரோ. அது அது வந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. ம். மாற்று வழி ஏதாவது கிடைச்சதுன்னா பரவாயில்ல. எல்லா பிசிபிலையும் அந்த மாதிரி வராதுங்க ப்ரோ, ஏதோ ஒன்று ரெண்டு பிசிபியில் மட்டும் அந்த மாதிரி வரும். ஆமா ப்ரோ. எல்லா பிசிபிலுமே அந்த மாதிரி வராது, இதில் வந்து முக்கால்வாசி வராது. இந்த FR2 பிசிபி இருக்கு பாத்தீங்களா, ஆமா அந்த ப்ரோ. ப்ரௌன் கலர்ல வரும். ஆமா ப்ரோ. அந்த பிசிபியில் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது வரும். இதுல வந்து மேக்ஸிமம் வராது, வரவே வராதுன்னு நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இதுல வந்து மேக்ஸிமம் வராது. ஓகே அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. விடுங்க, அது ஏதோ மாற்று வழி பண்ணிக்கலாம். மாற்று வழி எங்க ப்ரோ கிடைக்குது? எதுவுமே எந்த ஒரு மாற்றுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே. விடுங்க ப்ரோ, பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒரு ஃபாரின் புலம்பாதீங்க. ப்ரோ இதுக்கு நான் தனியா ஹோல் போடணும். ம். ஒரு ஐசிக்கு ம். அது ஃபிட்டிங் பண்ணணும். போர்டுல எல்லாம் தனியா இது பண்ணணும். ம். ப்ரோலாஜிக் போர்டுக்கு ஹோல் போடணும். ம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ஓ, தனியா. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஹோல்ஸ் போட்டு இது மாட்டணும்னு. பவர் ஆம்ப்ல இருந்து எடுத்து வந்து இங்க இன்புட் கொடுத்து அவுட்புட் கொடுக்கணும் ப்ரோ. அது ஒரு தலைவலியான வேலையா இருக்கு. இவங்க ப்ரோ அப்புறம் ஆம்பிளிஃபயர் செய்யறதுனா சும்மா அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுதானே ப்ரோ ஆகணும். ஆமா சரிங்க ப்ரோ. ப்ரோ, அப்ப இதெல்லாமே ஒரே போர்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்குங்களா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பவர் சப்ளை, இதுக்கு ஒரு மாற்று வழி, அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு, இப்போ எஸ்டிகே பவர் ஆம்பு, ஓகே ப்ரோ. சூப்பரா இதெல்லாமே இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரே போர்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நல்லா இருக்கு இருக்குங்களா? ப்ரோ. கண்டிப்பா. அந்த போர்டு எங்க ப்ரோ நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்ல. என்னங்க ப்ரோ, நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. இல்ல ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, கெப்பாசிட்டரு, மெட்டல் டயோடு டயோட்ல இருந்து எல்லாமே இதுல. அதில் மெட்டல் டயோடு இல்லைங்க ப்ரோ, பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் தான் ப்ரோ போட்டிருக்கேன். ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. ம். அது இல்லாம கனெக்டரோட கொடுத்துருக்கீங்க. ம். ஆமாங்க ப்ரோ, அதான் இப்போ சொன்னீங்களே, இதுக்கு ஒரு மாற்று வழி இருந்தால் ஓ. பரவாயில்லைன்னு அதான் மாற்று வழி பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இதுக்கு தனியா நம்ம வோல்ட் ப்ரோ கொடுக்கணுமா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ, கம்பல்சரி கொடுக்கணும். அதில் 12 இருக்கு பார்த்தீங்களா. ஆமா ப்ரோ. ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மரில் 0 டேரெக்டாக வந்துருங்க ப்ரோ. சரி சரி. ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மரில் 0 வராதுங்க. அப்படி வராத டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சரிங்க ப்ரோ. அந்த ஜீரோ டேப்பு அப்புறமேட்டுக்கு இந்த 12 டேப் ஒரு டேப் அப்படியே சும்மா விட்டுருங்க. ஓகே ப்ரோ. இது ரெண்டையும் அப்படியே அதில் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சுது. ஜீரோ டேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஓ. உங்களுக்கே தெரியும் கூட நினைக்கிறதா, தெரியும் கம்பி தெரியும் ரெண்டாக ப்ரோ. மடிச்சிருப்பாங்க. அது இது வந்து ஜீரோ ப்ரோ. ஜீரோ, இது வந்து இது 12, வந்து இது வந்து 12. இன்னொரு 12. ஒரு 12 விட்டுருங்க, ஜீரோ ஓகே 12 ப்ரோ. மட்டும் கொண்டு போய் அதில் கொடுத்துருங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சுது. ஓகே ப்ரோ. இதுக்கு எத்தனை வோல்ட் ப்ரோ கொடுக்கலாம்? அதில் இருக்கிற ஐசியை பொறுத்தும் ப்ரோ. அப்போ வந்துட்டு அதில் 4191 ப்ளஸ் 4141 இருக்குங்க. சரிங்க ப்ரோ. அதனால ஒரு 24 0 24 கொடுக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் எத்தனை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கீங்க? 24 வோல்ட் தான் வச்சிருக்கீங்கன்னு ஆமா நினைக்கிறேன். ப்ரோ. மென்ஷன் பண்ணல, 24 தாங்களா? ஆமா ப்ரோ 24 தான் ப்ரோ. 24 0 24 கொடுக்கலாங்க ப்ரோ. தாராளமாக கொடுக்கலாம், ஒரு 5 ஆம்ஸ் ஆம்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு. 5 ஆம்ஸ் இருந்தா போதுங்களா? ம். ம். ஏன்னா அதில் 10 இன்ச் சப் தான் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, எஸ்டிகே வந்து டிரான்சிஸ்டர் ஆம்ப் மாதிரி கிடையாதுங்க. உங்களுக்கே கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதிகமாக கரண்ட் ரேட்டிங் சாப்பிடாத, ஆம்பியர் அதிகமாக அது எடுக்காது. ஆ ஒரு 24 0 24 ஒரு 5 ஆம்ஸ் இருந்தாலே போதும்.
ஓகே நல்லா இருக்கும், அவுட்புட் நல்லா ஓகே இருக்கும். ப்ரோ. இதுக்கு நம்ம ஸ்பீக்கர் எத்தனை இன்ச் வரைக்கும் லோட் பண்ணலாம் ப்ரோ? 6 இன்ச்சு போடலாங்க ப்ரோ. அப்புறம் ஹோம்ஸ் மெயினா அது எத்தனை? ஓம்ஸ் வந்துட்டு ஒரு 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் போடலாங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இது சப்வூஃபருக்கு ப்ரோ? சப்வூஃபருக்கு 10 இன்ச்சு, சென்டருக்கு சென்டருக்கு வந்துட்டு போட்டா ஒரு 6 இன்ச்சு போடலாம். ஒரு 6 இன்ச். இல்லையா 8 ஓம்ஸ்ல 2 4 இன்ச்சு, அதாவது 2 4 இன்ச்சு ஸ்பீக்கரு. அது வந்து 8 ஓம்ஸா எடுத்து ரெண்டையும் பேரல் பண்ணீங்கன்னா 4 ஓம்ஸா மாறிடும். சரி. அந்த 4 ஓம்ஸ் வந்து நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஓ நீங்க வந்து 2 4 ஓம்ஸ் எடுத்து பேரல் பண்ணீங்கன்னா 2 ஓம்ஸா மாறிடும். ஓ. அப்படி கொடுத்தீங்கன்னா ஐசி நிக்காது. அதனால நான் இவ்வளவு டீட்டெயிலாவே சொல்றேன் நான். ஓகே ஓகே ப்ரோ. ஓ இதுல நம்ம எந்த ஐசி வேணாலும் நம்ம இதுல மென்ஷன் பண்ணிருக்குது, எந்த ஐசி வேணாலும் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ம் ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி நீங்க வந்துட்டு எந்த ஐசி வேணா நீங்க மோனோவும் பண்ணிக்கலாம். ஓ இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துறீங்களா அண்ணா? ஆமாங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ? எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ. நெட்ல பேட் இருக்கும் ப்ரோ, மோனோ 1 அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல ஒரு பேட் ஒன்று இருக்கும். ஓகே ஓகே. அந்த மோனோ 1 பக்கத்துல 2 பேட் இருக்கும் ப்ரோ. சரி, 2 பேட் இருக்கும். சரிங்க அது ப்ரோ. ரெண்டையும் வந்து நீங்க ஷார்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல 2 பேட் இருக்குங்களா, இதை ஆமா ஷார்ட் ப்ரோ. பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல 2 பேட் இருக்கும், ஆ இதையும் நீங்க ஷார்ட் பண்ணணும். சரி சரி. ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட் மோனோவா சேஞ்ச் ஆயிரும். ஓ மோனோவா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு நார்மலா 5.1 வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ஐசில இருந்து இன்னொரு லைன் வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்து எடுப்பீங்க ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு. ஆமா ப்ரோ. மோனோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு 2 லைனுமே நீங்க வந்துட்டு ஐசில இருந்தா நீங்க எடுக்கணும். ஆமா அதுக்கு என்ன பண்றீங்கன்னா அது வந்துட்டு மோனோ 1, மோனோ 1ங்கிறத தானே மோனோ பண்ணிருக்கீங்க. ஆமா ப்ரோ. ஃப்ரண்ட் லெஜெண்ட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோனோ 1 மென்ஷன் பண்ணிருப்பேன். அதனுடைய பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓ 2 லைனுமே ஐசில இருந்தா நீங்க எடுக்கணும். ஓ சரி சரி ப்ரோ. புரியுதுங்களா சொல்றது? புரிஞ்சுது ப்ரோ. ஓகேங்க. ஓகே ப்ரோ. இது தனியா டிரைவர் போர்டு மட்டும் கிடைக்குமா ப்ரோ? கிடைக்குங்க ப்ரோ. இதா இருக்குல்ல. சூப்பர். அதே மாதிரி அந்த மாதிரி கனெக்டரும் வந்துடும் ப்ரோ. ஓ கனெக்டர் எல்லாமே கொடுத்துட்றீங்க. டிரைவர் போர்டுக்கும் வரும், அந்த எஸ்டிகே போர்டுக்கும் வந்துடும். ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு தாராளமா அதான் அந்த கனெக்டர் வந்துட்டு இந்த லீல சால்டர் பண்ணிட்டு ஆ அப்புறமேட்டுக்கு நீங்க அதில் சரி பண்ணீங்கனாலே போதும். ஓகே ஓகே. நீங்க சொல்ற மாதிரி தான் அதுல இந்த ட்ராக்கு கையோட வர்றது ஆமா அதெல்லாம் ஆமா. எதுவுமே இருக்காது. பாட்டுக்கு இது கிடக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இது இந்த மாடல் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற ஏதோ மாடல்ல பண்ணிருக்கீங்களா? புரியலைங்க ப்ரோ, மாடல்னா இது புரியலைங்க. மாஸ்பெட்டு இந்த மாதிரி. மாஸ்பெட்ல பண்ணலைங்க ப்ரோ, இது டார்லிங்டன் அதாவது டிரான்சிஸ்டர்ல பண்ணிக்கிறேங்க ப்ரோ. ஓ அதை எடுத்து வந்திருக்கீங்களா ப்ரோ? இதா இருக்கு இல்லைங்க, 2050+2 டிரான்சிஸ்டர் தான் நான் ஆரம்பத்தில் போட்டுட்டு இருந்தது. ஓ இதையும் சில பேர் காப்பி பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ஓகே ஓகே. சரௌண்டுக்கு வந்துட்டு 4 இன்ச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. எல்லாமே 4 ஓம்ஸ் லோடு தான். சப்வூஃபர் வந்து ஒரு 10 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இதுக்கு அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த சால்டர் பண்ணுற தலைவலிலாம் இருக்காதுங்க ப்ரோ. அதுக்கு வந்து நம்ம தனியாக கனெக்டரே கொடுத்துருவோம். வோல்ட் எத்தனை ப்ரோ? 24024 அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓ கொடுத்துறீங்க ப்ரோ. இல்ல ஆம்ஸ் நான் கேட்கறேன். ஆம்ஸுங்களா? ஆம்ஸ் வந்துட்டு ஒரு 5 ஆம்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. 5 ஆம்ஸே போதுமானது. அதுக்கு கம்மியும் கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சில் தான் செய்வாங்க. இந்த போர்டு வச்சு செய்யறவங்க பட்ஜெட் ரேஞ்சில் தான் செய்வாங்க. அதுக்கு வந்து 5 ஆம்பியர் போட்டாலே போதும். சரி சரி ப்ரோ. இந்த போர்டு யார் ப்ரோ செய்யறாங்க? நம்ம தான் ப்ரோ, நம்மளே ஓனா மேக் பண்றோம் ப்ரோ. கேடெக் ஆல்ரெடி தெரியும் ப்ரோ, நம்ம யூடியூப் சேனல் கூட இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இந்த போர்டோட நம்பர் எல்லாமே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. வேணுங்கிறவங்க அந்த நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஓகே ஓகே அங்கிருந்தே நீங்க வாங்கிக்கலாம் ப்ரோ. அதாவது எங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவேன். ஒயர் பண்ணலாம் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ இந்த காம்போ எல்லாமே. என்ன நம்ம இது ஒரு நாள் செய்யறோம், இது என்ன ஒரு 3 மணி நேரத்துல செஞ்சு முடியும். ரிமோட் கிட்ட வச்சு செஞ்சீங்கன்னா அழகா செய்யலாம் ப்ரோ. 3 மணி நேரத்துல வேலையே முடிச்சிடலாம். 3 மணி நேரமே ஆகாது ப்ரோ. ஈஸியான வேலையா இருக்கும். நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ப்ரோ. மறுபடியும் இங்க இந்த காம்போல விட்டுருக்கீங்க, ஆனா சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எல்லா வேலையுமே கொஞ்சம் சுலபமா முடிஞ்சிருங்க வச்சுக்கோங்களேன்.